ஓகே நண்பா, 14 400 முடிஞ்சு. கதம் லாஸ்ட் 400 400 ஓட போகிறோம். கிட்டத்தட்ட பாடி ஆல் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஓடுறது தான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சும்மா நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் உங்கள் பெய்திருந்தா ஒன்றும் நடக்காது. வெயில் பாருங்கள், அனல் பறக்குது வெயில். ஓகேவா? லாஸ்ட்டு 400. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நான் ப்ராக்டிஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிட்டோம். நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாம் எஸ்எஸ்சிஜிடி உங்களுக்கான எக்ஸாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா யாரும் வெயிட் பண்ணாதீங்க, உடனே ஃபிசிக்கலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் எந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு மட்டுமே உங்களுக்கு ஃபிசிக்கலில் கிடைக்கும். ஆர்ஆர்பி குரூப் டி உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்குள்ளே ஓடணும். எஸ்எஸ்சிஜிடி 5 கிலோமீட்டர் நீங்கள் 24 நிமிஷத்தில் ஓடணும். சரியா? நம்ம நினச்ச உடனே நம்மளால் அதெல்லாம் ஓட முடியாது. சரியா? அதனால் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் இன்னும் 5 டேஸில் உங்களுக்கு டேட் அப்டேட் வந்துடும். யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்கள் கிரவுண்டுக்கு பேசிக்காக ஸ்லோவாக ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? இன்றைக்கான ஒர்க் அவுட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? கிரவுண்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? நீங்களும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வேறு மோட்டிவேஷனலாக ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கான ப்ராக்டிஸ் சிறப்பாக முடிச்சாச்சு. மணி 8 மணி ஆகுது. இன்றைக்கான ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 வாட்டி 400 ஓடணும். ஒவ்வொரு 400 ரிப்டேஷனும் 1 நிமிஷம் 10 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் 12 செகண்ட்ஸ் வரை ஓடணும். சரிங்களா? நாங்கள் இன்றைக்கி ப்ராப்பராக ஓடி முடிச்சிட்டோம். நீங்கள் எஸ்எஸ்சிஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இன்னும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலையா? உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டா இன்னும் டிலே பண்ணாமல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்களா? ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது வாய்ப்பு ஒரு முறை தான் உங்களுக்கு கதவை தட்டும். அந்த வாட்டி நீங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வாய்ப்பு எப்போ வரும்னு தெரில. சரி, அந்த வாய்ப்பு வர வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். அதனால் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரி, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இந்த இருக்குல்ல, இந்த கிரவுண்டில் நீங்கள் எந்த அளவுக்கு வேர்வை தூக்கி சிந்திங்களோ அந்த கிரவுண்டு உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டை தரும், கண்டிப்பாக தரும். சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கான ப்ராக்டிஸ் நாங்கள் சிறப்பாக ஓடி முடிச்சிட்டோம். இல்லை, நீங்களும் இன்றைக்கான ப்ராக்டிஸ் ஓடி முடிச்சிருக்கேன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இனிமேலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிலே பண்ணாங்க. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போது ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கலும் சரி, எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கலும் சரி, ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் கோயிங்கில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டு வைங்க, நீங்கள் சேஃப் மார்க் வச்சுருக்கீங்க. ஃபிசிக்கல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா ஆல்ரெடி லாஸ்ட் 2025 நம்ம எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் ஆன்லைன் ட்ரைனிங் எப்படி, ஆஃப்லைன் ட்ரைனிங் எப்படி, எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கலோட ஃபீட்பேக் நிறைய கீழே யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக கிடைக்கும். சரியா? ஓகே நண்பா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பலன் உங்களை தேடி வரும். ஓகே நண்பா. ஓகே நண்பா, 14 400 முடிஞ்சு. கதம் லாஸ்ட் 400 400 ஓட போகிறோம். கிட்டத்தட்ட பாடி ஆல் அவுட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஓடுறது தான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சும்மா நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் உங்கள் பெய்திருந்தால் ஒன்றும் நடக்காது. வெயில் பாருங்கள், அனல் பறக்குது வெயில். ஓகே, லாஸ்ட்டு 400. லாஸ்ட் 400 111 71 செகண்ட்ஸில் லாஸ்ட் 400 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பல்ஸ் 1 மினிட்டுக்கு 180 180 பல்ஸு. நீங்கள் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 400 மீட்டர் 70 செகண்ட்ஸில் ஓடணும். சரிங்களா? நம்ம 71 ஓடிருக்கோம், 15வது 400. சரி, ஓகே நண்பா, கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே நண்பா, அப்படி எல்லோரும் கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? டே பை டே ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வார்ம் பண்ணுங்கள். ஓடி முடிச்சோன்னா ப்ராப்பராக வார்ம் அவுட் பண்ணுங்கள். சரியா? அப்படின்னா இன்ஜுரி இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரியா? அப்புறம் இன்றைக்கான வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க கிரவுண்டில். அதேமாதிரி கிரவுண்டில் இந்த மாதிரி மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கா?
சரிங்களா. இந்த மாதிரி மேடு பள்ளம் இல்லாத இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த குழிக்குள்ளே ஒவ்வொரு வாட்டி நீங்கள் காலை வச்சு ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஆங்கிள் பெயின் வரலாம், நீ பெயின் வரலாம், பிகினர்ஸ்க்குலாம் சின் பெயின் வரலாம், ஆங்கிள் ட்விஸ்ட்டை கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. நான் வந்து ஊருக்கு வந்தோம்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வேறு கிரவுண்டு இல்லாததுனால இதை கொஞ்சம் மாடரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். சரிங்களா. மேடு பள்ளம் எத்தனை எப்படி மேடு பள்ளமாக இருக்க பாருங்கள். சரிங்களா. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா சரியான கிரவுண்டை சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.